குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மேம் சொன்ன மாதிரி நம்ம இப்போ ஏற்படக்கூடிய பண தேவைகளை பார்த்தீங்க அப்படின்னா இஎம்ஐல தான் ஓட்டிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு வாரம் மட்டும் கிரெடிட் கார்டு வேலை செய்யாதுன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய நம்ம மட்டும் இல்ல, வெளியில இருக்கக்கூடிய நபர்களோட மனநிலைமை எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. என்ன பண்றதுன்னே யாருக்குமே தெரியாத அளவுக்கு என்ன ஆகும், நம்மளோட வாழ்க்கையே மாறி போயிடும். ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட கிரெடிட் கார்டை டிபெண்ட் பண்ணி தான் பல பேர்த்தோட லைஃபும், இஎம்ஐயை டிபெண்ட் பண்ணி தான் மேக்சிமம் 80% லைஃபும் நம்ம இப்போதைக்கு பண தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இல்லாம நம்மளுக்கான பொருளாதார சுதந்திரம் என்ன நம்ம செலவு செய்யறோமோ, ஏன்னா யாரும் அனாவசிய செலவு செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இப்ப இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் அது தெளிவா கரெக்டா வேணுங்கிற டைமுக்கு நம்ம கையில வரணும். அப்படின்னா நம்ம இப்ப செஞ்சுட்டு இருக்கிற வேலையா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், அதுக்கு தகுந்த இடம் மாதிரி தெரியாது. ஒரு 50% மேனேஜ் பண்ணி எல்லாரும் வந்துகிட்டு இருக்கோம். அப்ப மீதி இருக்கிற 50% எப்படி ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல தான் இப்ப எல்லாரும் இந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கோம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா நல்லதே நடக்கும் எம்பவர் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் கீழே தான் நம்மளோட ப்ராஜெக்ட் ரன் ஆகுது. ப்ராஜெக்டோட நேம் பாத்தீங்க அப்படின்னா எம்பவர் சொல்யூஷன்ஸ். ஸோ எப்படி இருந்தாலும் நமக்கு தேவை மணி பவர். சாதாரணமா மணி பவர் வரப்போறது இல்லை, மேன் பவர் மூலமா தான் நம்ம மணி பவரை கொண்டுட்டு வர போறோம். டிராவல் பண்ணக்கூடிய டொமைன் பாத்தீங்க அப்படின்னா www.nnwoman.com. ஸோ இங்க கொடுக்கறது மேம் ஆல்ரெடி தெளிவா சொன்னாங்க, உதவியா கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. உதவியா கொடுக்கக்கூடிய இடம் பாத்தீங்க அப்படின்னா கங்கா ஆக்டிவ் டேபிள்ல. அது இல்லாம ஒரே ஒரு முறை தான் உதவியா கொடுக்குறோம், 3200 ரூபாய். ஸோ இது சன்ஃபிளவர் கான்செப்ட். அன்லிமிட்டடா இந்த வாய்ப்பை எத்தனை நபர்களுக்கு வேணாலும் வாய்ப்பை கொடுக்கலாம். உள்ள என்ட்ரானது கங்கா ஆக்டிவ் டேபிளா இருந்தாலும் அதே டைம்ல ஐடியா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகக்கூடியது ராயல் டேபிள். அது மட்டும் இல்லாம இன்னும் கூடுதலா 2 டேபிள் இருக்கு, பவானி டேபிளும் காவேரி லெவல் டேபிளும். நம்ம சாதாரணமா டேபிள்னு சொல்லிட்டோம், நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வருமான வாய்ப்பு ஒவ்வொரு டேபிள்குள்ளேயும் தான் இருக்கு. அது என்ன, எப்படி நம்மளுக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இப்ப தெளிவா பார்க்க போறோம். ஸோ ஒரே ஒரு முறை உதவியா கொடுக்குறோம்னு சொல்லிட்டோம். உதவியா கொடுக்கக்கூடிய தொகை பார்த்தீங்கன்னா 3200 ரூபாய். ஸோ ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது சாதாரண விஷயமா இருக்கும், ஒரு சிலருக்கு என்னடா 3200 யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம அவங்கவுங்க கால சூழ்நிலைக்கு தேவை மாதிரி இப்ப இருக்கக்கூடிய இடத்துல எப்படி நம்ம இருக்கமோ அதை பொறுத்து தான் நம்ம அதை யோசிப்போம். எக்ஸாம்பிள், ஒரு தேவைக்காக 10,000 வச்சிருப்போம், பட் ஆனா அங்கேயே கூடுதலா ஒரு 5,000 தேவைப்படுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைம்ல இது யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா எந்த காலகட்டத்துல இருந்தாலும் சரி, எத்தனை ரூபாய் உள்ள டொனேஷனா கொடுக்கற மாதிரி இருந்தாலும் சரி, நமக்கான இடம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டான் அதுக்குண்டான வழி கண்டிப்பா எல்லாத்துக்குமே பிறக்கும். நம்ம அதை தான் சொல்லுவோம், மனசு இருந்தா மார்க்கம் உண்டுன்னு தெளிவா முதல்ல இருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இடையில அது சொல்லவே மறந்துட்டோம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த மனசோடையே இப்ப இருந்து டிராவல் பண்ணுவோம். 3200 ரூபாய் உதவியா கொடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அதுல 200 ரூபாய் பிரியுது. எங்கெங்க போகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்காகவும், சர்வர் மெயின்டெனன்ஸுக்காகவும், டேட்டா பேஸ் மெயின்டெனன்ஸுக்காகவும், அது மட்டும் இல்ல ஃபங்க்ஷனல் எக்ஸ்பென்சஸ் மற்றும் ஸ்பெஷல் ஆஃபர்ஸுக்காக 200 ரூபாய். அப்ப இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும். மீதி இருக்கக்கூடிய 3000 தான் எடுத்துக்கிட்டு எல்லாருமே என்டர் ஆகக்கூடிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா கங்கா ஆக்டிவ் டேபிள். இப்ப கங்கா ஆக்டிவ் டேபிள்ல ஒவ்வொருத்தருமே எத்தனை நபர்கள் வந்தாலும் சரி அத்தனை நபர்களுமே என்டர் ஆகக்கூடிய இடம் இந்த இடம் தான். அது மட்டும் இல்ல 3200ல 200 அப்படிங்கிறது அத்தனை நபர்களுக்குமே டிஸ்ட்ரிபியூஷன் போக டேபிள்குள்ள என்டர் ஆகக்கூடிய அமௌண்ட் பாத்தீங்கன்னா 3000 ரூபாய். ஸோ இப்போ 3000 ரூபாயில நம்ம கங்கா ஆக்டிவ் டேபிள்ல வந்துட்டோம். அன்லிமிட்டடா வாய்ப்பை கொடுக்கலாங்கிறதையும் இந்த இடத்துல பார்த்தோம். ஸோ ஒவ்வொருத்தரா வாய்ப்பை கொடுக்கும்போது என்ன கூடுதல் வருமானம் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பார்ப்போம். உள்ள வந்துட்டோம், நம்ம தெளிவா உள்ள வர்றோம். சாதாரணமாலாம் இல்லை. பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க சொன்னாங்க, தெரிஞ்சவங்க சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க, வாய்ப்பே கிடையாது. தெளிவா ப்ராஜெக்ட் இதுதான் அப்படின்னு புரிஞ்சு உள்ள வந்திருக்கோம் நம்ம. அதே மாதிரி நம்ம இணைக்கக்கூடிய ஒவ்வொரு நபரையும் அதே மாதிரி புரிதலோட இணைக்கணும்.
அதுதான் எல்லா ப்ராஜெக்டும் சக்சஸ்க்கு உண்டான ஃபார்முலா. அதே ஃபார்முலாவை நோக்கி தான் இப்ப நம்ம கங்கா ஆக்டிவ் டேபிள்ல டிராவல் பண்றோம். அப்ப நேரடி இணைப்புல முதல் நபருக்கு நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு வருமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெளிவா சொல்லுவோம். எத்தனை நபர்கள் சொன்னாலும் யாருக்கு தேவையோ அந்த நபர்கள் தான் நம்ம கிட்ட என்னன்னு கேட்பாங்க. சோ அவங்களுக்கு நம்ம தெளிவா புரிய வச்சு முதல் நபரை இணைக்கிறோம். அந்த முதல் நபர் கொண்டுட்டு வர அந்த 3000 ரூபாய் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பான்சர் ஆகிய உங்ககிட்ட வந்து நிக்குது. சந்தோஷம் மேடம், 3200 நான் டொனேஷனா கொடுத்தேன், 200 போனாலும் பரவாயில்ல, 3000 எனக்கே வந்துச்சுன்னு சந்தோஷம் பல பேர் படுவோம். அப்ப அந்த 3000 எடுத்துக்கிட்டு சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னு மட்டும் இந்த இடத்துல பார்ப்போம். அழகா உங்களை எங்க கொண்டு போகுதுன்னு பாத்தீங்கன்னா பவானி 3000 அப்படிங்கிற டேபிள்குள்ள உங்களை என்டர் பண்ண வைக்குது. சோ அப்ப யோசிச்சு பாருங்க, நம்மளா நீங்களா யாரா இருந்தாலும் சரி, ரெண்டுலயும் அட் அ டைம்ல கங்கா டேபிள்லயும் ஒரு 3200, பவானி டேபிளையும் ஒரு 3000, 6200ஓட உள்ள வரணும்னு சொன்னா உள்ள இருக்கிற பாதி நபர்கள் மீட்டிங்குள்ளேயே வரமாட்டோம். ஏன்னா இப்ப இருக்கிற கால சூழ்நிலையில நிறைய இடத்துல 15,000 தான் சம்பளமே வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் இடத்துல 10,000 தான் வாங்குறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் பாத்தீங்க அப்படின்னா இதுக்குள்ள என்டர் ஆகுறதுங்கிறது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்ப ஒரே ஒரு முறை 3200 உதவியா கொடுத்துக்கிட்டு ஒரு நபரை இணைக்கும் போது இன்னொரு கூடுதல் வருமானத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னா எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குதுன்னு பாருங்க. அப்ப நம்ம மட்டும் கிடையாது, நம்ம இணைச்ச நபர்கள் எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணி பாருங்க. பவானி டேபிள்குள்ள வந்த நபர்கள் அத்தனையுமே அங்க வரணும், கங்கா ஆக்டிவ் பிளான்ல வந்த நபர்கள் அங்க வரணும் அப்படின்னா அத்தனை நபர்களுமே ஒவ்வொரு நபரை கொடுக்கும் போது அழகா பவானி டேபிள்குள்ள என்டர் ஆவாங்க. இப்ப நீங்க பவானி டேபிள்குள்ள போயிட்டீங்க, ரெண்டாவது நபருக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க. சோ ரெண்டாவது நம்பர் வாய்ப்பை கொடுத்ததன் மூலமா உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க டொனேஷனா கொடுத்ததை, ஏன்னா ஏற்கனவே முதல் நபர்லயே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம். பட் ஆனா சிஸ்டம் நம்மள பவானி டேபிளுக்கு ஏன் கொண்டு போச்சுங்கிறத பார்க்க போறோம். ஆனா ரெண்டாவது நபரை கொடுக்கும்போது உங்களோட முதல் எதிர்பார்ப்பு அப்ப பூர்த்தி ஆகல, இப்ப பூர்த்தி ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களோட டொனேஷன் அமௌண்ட் 200 போக 3000 ரூபாய் அப்படியே என்ன ஆகுது, சிஸ்டம் எந்தவித டிடக்ஷனும் இல்லாம எந்தவித கண்டிஷனும் இல்லாம நீங்க அதை என்ன பண்ணிக்கலாம், பே அவுட்டா வாங்கிக்கலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்மளோட கட் ஆஃப், நீங்க எக்ஸாம்பிள் சனிக்கிழமைக்கு ரெண்டாவது நபரை கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை உங்களோட கட் ஆஃப்ல அது ஆட் ஆயிடும். செவ்வாய்க்கிழமையில உங்களோட பே அவுட்டா ரிலீஸ் ஆகும். அப்போ உங்க அக்கௌண்ட்டுக்கு வரும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பி. ஏன்னா இது வரைக்கும் பல பேர்கிட்ட கேட்டிருப்போம், ஒரு சிலர் போட்டதே மறந்துருப்பாங்க. நான் பல இடத்துல போட்டேன், எவ்வளவு அமௌண்ட் போட்டேங்கிறது கூட எனக்கு மறந்துருச்சும்பாங்க. பட் அப்படி சொல்லக்கூடிய இடத்துல நம்ம டொனேஷனா கொடுத்தது ரெண்டாவதுக்கு வாய்ப்பை கொடுக்கும் போதே நம்ம கையில அந்த தொகை கிடைக்குது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயமா நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி மத்த நபர்களுக்கும் அதை புரிய வைக்கணும். ஓகே, இப்ப நம்ம மூணாவது நபருக்கு வாய்ப்பை கொடுக்கிறோம். இப்போ கங்கா ஆக்டிவ் டேபிளும் ராயல் டேபிளும் ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சது, ரெண்டு தனியா பிரியறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்ப கங்கா ஆக்டிவ் டேபிள்ல ஒரு நபர் வரும்போதே பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கங்கா டேபிளையும் டைரக்ட் முதல் நபரா வர்றாங்க. அதே நபர் ராயல் டேபிளையும் முதல் நபரா ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் ஆகுறாங்க. அதே மாதிரி கங்கா ஆக்டிவ் டேபிள்ல ரெண்டாவது நபரா வர்றவங்க இங்க எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகி ஆக்டிவேஷன் ஆகுறாங்களோ ராயல் டேபிள்ல ரெண்டாவது நபரும் பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் ஆகுறாரு. மூணாவது நபர் வரும்போது அவர் கொண்டுட்டு வர நபருக்கு நீங்க வாய்ப்பை கொடுக்குறீங்க. அவரு கொண்டுட்டு வர 3000 ரூல பாத்தீங்க அப்படின்னா மூணாவது நபரும் உங்களோட கங்கா ஆக்டிவ் டேபிள்ல ஆக்டிவேஷன் ஆகுறாரு. அது மட்டும் இல்ல ராயல் டேபிளையும் அவர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுறாரு. அது மட்டும் இல்ல ராயல் டேபிளுக்கு தேவையான 1000 ரூபாய பாத்தீங்க அப்படின்னா 3 நபர்கள், அவர் கொண்டுட்டு வந்த நபர் அவருக்கே ஒரு 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு ராயல் ஐடியும் உங்களுக்கு முன்னாடி டைரக்ட் 1 டைரக்ட் 2 நபர்களை இணைச்சிருப்பீங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த 2 நபர்களும் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் இருக்கும். அந்த ஐடியும் இப்ப ஆக்டிவேஷன் ஆகுது. அப்ப பாருங்க, கங்கா ஆக்டிவ் டேபிள்ல 10 நபர்கள் நீங்க நேரடி இணைப்புல கொடுத்திருந்தீங்க அப்படின்னா ராயல் டேபிளையும் நேரடி இணைப்புல 10 நபர்கள் ராயல் ஐடியா கன்வெர்ட் ஆவாங்க. அப்ப உள்ள என்ட்ரான டைம்லயே அட்ட டைம்ல 2 இடத்துல நம்மளுக்கு ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுது. அப்ப மூணாவது நபர் கொண்டுட்டு வர 3000த்துல பாத்தீங்க அப்படின்னா அவரோட ராயல் ஐடி 1000 ரூபாய கொடுத்து ஆக்டிவேஷன் பண்றது மட்டும் இல்லாம
அதுக்கு முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கிற முதல் நபரா இருக்கட்டும், 2வது நபரா இருக்கட்டும், அந்த 2 நபருக்குமே 1000 ராயல் டேபிள்ல கொடுத்து அந்த ஐடியும் ஆக்டிவேஷன் செஞ்சு கொடுக்கிறாரு. யோசிச்சு பாருங்க எப்படி வாய்ப்பு இந்த இடத்துல கொடுக்கப்பட்டு இருக்குன்னு. அப்ப ராயல் டேபிள்ங்கிற அற்புதமான வாய்ப்பு. 2 கண்டிஷனை மட்டும் மைண்ட்ல இப்போதைக்கு வச்சுக்கலாம். ராயல் டேபிள்ல முதல் 4 நபர்கள் வரும்போது ஒவ்வொருத்தருட்டு இருந்து 200ம், 5வது நபர்கள்ட்ட இருந்து எத்தனை நபர்கள் நேரடி அனுப்பல வந்தாலும் நம்மளுக்கு 500 அப்படிங்கிறது வருமானம். அப்ப ராயல் இன்கம்ல மட்டும் உங்களுக்கு 600 ரூபாய் இப்போ உங்ககிட்ட இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, உள்ள வந்த நபர்கள் இந்த அற்புதமான வாய்ப்புல எல்லா நபர்களுமே பெனிஃபிட் அடையணும் அப்படின்னா 3 நபர்களை கொடுக்கக்கூடிய தகுதி உடையவர்களா ஏன் இணைக்கணும் அப்படிங்கிறது இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இத தெளிவா நம்மளோட அணிக்கு கடத்தணும். சோ இப்ப நான் 3 நபர்கள்னு சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாம சன்ஃபிளவர் கான்செப்ட்னு சொன்னேன். அப்ப 4வது 5வது அன்லிமிட்டடா சொல்ல போறோம். இப்ப 4வது நபர் கங்கா ஆக்டிவ் டேபிள்ல இணையும் போது பாத்தீங்க அப்படின்னா அவர் கொண்டுட்டு வர 3000 ரூபாயில 1000 ரூபாய் உங்களுக்கு ஸ்பான்சர் ஆகிய உங்களுக்கு வருமானத்தை இந்த இடத்துல கொடுக்கிறார். அது மட்டும் கிடையாது, ராயல் டேபிள்ல 4வது டைரக்ட்ல 4வது நபரா அவர் இணையறார். அப்ப அதன் மூலமா பாத்தீங்க அப்படின்னா 200 ரூபாய் இன்கம். அப்ப 1200 ரூபாய் இன்கம். மீதி ஒரு 1000 மேடம் அப்படின்னு கேட்கிற மாதிரி தெரியுது. மீதி 1000 ரூபாய் பாத்தீங்க அப்படின்னா இப்போ காவேரி டேபிள்குள்ள உங்களோட ஐடி என்டர் ஆகுது. சோ நம்ம சொல்லும் போது சொன்னோம், என்டர் ஆகும் போதே கங்கா டேபிள், பவானி டேபிள், ராயல் டேபிள், இன்னொரு டேபிள் சொன்னோம், அதுதான் காவேரி டேபிள். அப்ப காவேரி டேபிளுக்கு 1000 எடுத்துக்கிட்டு அங்க போறோம் அப்படின்னா அங்கேயும் குளோபல் ஆட்டோ ஃபில்லிங்ல தான் ஐடி நம்மளுக்கு என்ன ஆகுது, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுது. அது மட்டும் இல்ல, அங்க எந்த அளவுக்கு வருமானம் காத்துட்டு இருக்குன்னு நம்மளோட பிளான் பிரசன்டேஷன் இறுதியில பார்ப்போம். அது மட்டும் இல்ல, கங்கா டேபிள் அந்த இடத்துல நான் 3 டேபிள் சொன்ன ஞாபகம், ஷோ மட்டும் ஆச்சுன்னு நினைக்கிறேன். காவேரி லெவல் டேபிள் 2000ம், காவேரி லெவல் டேபிள் 3000ம், காவேரி லெவல் டேபிள் 4000ம் இருக்கு. அப்ப 4வது நபரை கொடுக்கும் போது காவேரி லெவல் டேபிள்ல உங்களோட ஐடி என்ன ஆகுது, அழகா உள்ள என்ட்ராகி வருமானத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கு. சோ சொல்லும் போது 2000 சொன்னீங்க மேடம், இப்ப என்ன 4வது நபர்கள்ட்ட இருந்து 1000 மட்டும் தானே வருது, அப்பவே ஐடி உள்ள போயிடுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஐடி உள்ள போயிடும். 5வது நபரை நீங்க டைரக்ட்ல கொடுக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அவர் கொண்டுட்டு வர 3000த்துல உங்களுக்கு 1000 ரூபாய் இன்கம் ஆகும். ராயல் ஐடியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐடி ஒண்ணு கிரியேட் ஆகும். அந்த ஐடி பாத்தீங்க அப்படின்னா 500 ரூபாய் இன்கம் கொடுக்கக்கூடிய ஐடியா மாறும். அது மட்டும் இல்ல, பேலன்ஸா இருக்கக்கூடிய 1000 பாத்தீங்க அப்படின்னா காவேரி டேபிள்ல 1000 எந்த இடத்துல நீங்க ரிஜிஸ்டர் ஆனீங்களோ அதே இடத்துல போய் இந்த 1000 ரூபாய் டாப் அப் ஆகும். யோசிச்சு பாருங்க, 3 நபர்களை கொடுத்து எத்தனை நபர்கள் இங்க உள்ள இருக்கோம் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு நபரை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களோட ஐடி பாத்தீங்க அப்படின்னா அழகா காவேரி லெவல் பிளானோட டேபிள்ல 2000ல உங்க ஐடி போய் என்டர் ஆயிடும். அது குளோபல் ஆட்டோ ஃபில்லிங். ஸோ குளோபல் ஆட்டோ ஃபில்லிங்ல எல்லாம் ஓவர் கால்குலேஷன் நம்ம போடணும்னு இல்லை, ஒரே கால்குலேஷனை மட்டும்தான் எல்லாரும் போட போறோம். உள்ள எப்படி என்டர் ஆகிறது அதுதான் நம்ம போடக்கூடிய கால்குலேஷன். அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் பண்ண வைக்கிறது, அடுத்தடுத்த லெவலுக்கு இன்கம் வர வைக்கிறது எல்லாமே சிஸ்டம் பார்க்கக்கூடிய ஒர்க்கு. அப்ப யோசிங்க, உள்ள இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு என்ட்ரான கங்கா ஆக்டிவ் டேபிள்ல ஒரு 500 நபர்கள் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அதுல 250 நபர்கள் நேரடி அனுப்பல 3 நபர்களை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்ப மீதி இருக்கக்கூடிய 200 நபர்கள் பாத்தீங்க அப்படின்னா 4 நபர்களை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்ப மீதி இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளோட பிளானை அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைச்சுக்கலாம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த 200 நபர்களுமே காவேரி லெவல் டேபிள்ல 2000 ரூபாய் டேபிள்ல 1000 எடுத்துக்கிட்டு இன்கம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு சிஸ்டம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது குளோபல் ஆட்டோ ஃபில்லிங்கிறப்ப நம்ம ஒர்க்கை மட்டும் செஞ்சுட்டு வெயிட் பண்ணா போதும், சிஸ்டம் அப்படிங்கிறத வருமானத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். நல்லா நோட் பண்ணிக்கணும். ஒர்க்கை செஞ்சுட்டு வெயிட் பண்ணோம்னா சிஸ்டம் வருமானத்தை கொடுக்குன்னு சொன்னேன். அத்தனை பேருமே ஒர்க் பண்ணக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா கங்கா ஆக்டிவ் டேபிள்ல தான். இப்ப நம்ம 4, 5 முடிச்சிட்டோம். நேரடி இணைப்புல 4வது நபர்கள் 5வது நபர்களை முடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு அச்சீவ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண போறோம். அதுதான் 1 ஸ்டார் அச்சீவர். ஸோ இப்போ 1 ஸ்டார் அச்சீவர் கம்ப்ளீட் பண்ண என்ன மேடம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 2 இருக்கு. 1 சிஸ்டம் கொடுக்கக்கூடியது, இப்போ நம்மளுக்கு அடிஷ்னலா கொடுக்கக்கூடியது கம்பெனி ரிலேட்டடா பாத்தீங்க அப்படின்னா
அட்மின் டைரக்டர்ஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் கொடுக்கப்பட்டு இருக்கு. எது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட 15ஆம் தேதி வரைக்கும் இன்னும் 2 நாள் நம்ம கிட்ட இருக்கு. நேரடி இணைப்புல 5 நபர்களுக்கு வாய்ப்பை கொடுக்குறோம் அப்படின்னா சாதாரணமா கிடையாது. அந்த 5 நபர்களும் 3 நபர்களை கொடுக்கக்கூடிய தகுதி உடைய நபர்களை கொடுக்கும்போது இந்த வாய்ப்புக்குள்ள நம்ம என்டர் ஆகுறோம். அது மட்டும் இல்ல, இங்க பாத்தீங்க அப்படின்னா காவேரி லெவல் பிளான் 2000 மட்டும் கிடையாது, இன்னும் அடுத்தடுத்த டேபிளும் இருக்கு. அதுல என்ன இன்கம் பார்க்க போறோங்கிறது இங்க பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா கம்பெனிக்கு கீழே நம்மளோட ப்ராஜெக்ட் ரன் ஆகிறபடியா 10% டிடிஎஸும், அது மட்டும் இல்லாம 5% சர்வீஸ் சார்ஜும் இருக்கு. அப்ப 15% போக நம்மளுக்கு இன்கம் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கும். நிறைய பேர்த்துக்கு பாத்தீங்க அப்படின்னா கங்கா டேபிள்ல இன்கம் எப்படி காட்டும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா காட்டும். ஏன்னா ஒரு சிலர் உள்ள என்டர் ஆயிருப்பாங்க, ஒரு சிலர் இனிமேல் தான் என்டர் ஆவாங்க. அந்த மாதிரி நிறைய டைப் அதுல இருக்கு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் நம்மளுக்கு வருமானம் கொடுக்கப்பட்ட இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 15% அப்படின்னா 150 ரூபாய் மைனஸ் ஆகி 850 ரூபாய் நம்மளுக்கு இன்கமா காட்டும். அப்ப யோசிச்சு பாருங்க எப்படி ஒரு கால்குலேஷன் சிஸ்டம் இந்த இடத்துல போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இணைப்புல நம்ம வருமானம் அப்படிங்கிறது கொடுக்கும்போது எப்படி ஒரு இன்கம் இந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க. ராயலோட இன்கம் தனியா நம்மளுக்கு ஷோவாகும், கங்கா டேபிளோட இன்கம் தனியா ஷோவாகும், காவேரி லெவல் டேபிளோட இன்கம் தனியா ஷோவாகும், பவானி டேபிளோட இன்கமும் தனியா ஷோவாகும். அத்தனையும் சேர்ந்து டோட்டல் என்னங்கிறது நம்மளுக்கு தெளிவா காட்டும். அப்ப பாருங்க, இந்த இடத்துல நம்ம வாரம் வாங்கக்கூடிய கட் ஆஃப்ல 2 இடத்துல தான் நம்மளோட உழைப்பு தெரியும். எந்தெந்த இடம்னு பாத்தீங்க அப்படின்னா கங்கா டேபிள்லயும் ராயல் டேபிள்லயும். ஏன்னா கங்கா டேபிள்ல நம்மளோட நேரடியில மட்டும் வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது ஷோவாகும். ராயல் டேபிள்ல நம்மளோட அணியோட வருமானம் 13 லெவலுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்ப யோசிச்சு பாருங்க மேடம், இன்னும் 2 அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அது பவானி டேபிளும் காவேரி டேபிளும். அந்த ரெண்டுமே குளோபல் ஆட்டோ ஃபில்லிங். அது சிஸ்டம் செய்யக்கூடிய வேலை. நம்ம வேலையை நம்ம கரெக்டா செய்யும் போது சிஸ்டம் கண்டிப்பா அந்த 2 டேபிளோட இன்கம்லயும் காட்டும். அப்ப இந்த வார கட் ஆஃப்ல பாத்தீங்க அப்படின்னா என்னோடதுல கங்கா ஆக்டிவ் டேபிள்ல 0வும் ராயல் டேபிள்ல 0வும் இருக்கு அப்படின்னா எனக்கு ஒரு வருமானம் ஒரு 1500 ரூபாய் நான் ரிசீவ் பண்றேன் அப்படின்னா அது ஒன்னா பவானி டேபிளையா இருக்கும், இல்ல காவேரி லெவல் டேபிளையா இருக்கும். அப்ப பாருங்க, நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தருமே கங்கா ஆக்டிவ் டேபிளையும் வருமானம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும். ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட டீம் ராயல் டேபிளையும் உறுதிப்படுத்திட்டே வந்தோம் அப்படின்னா அத்தனை நபர்களுக்குமே வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கிறது மட்டும் இல்லாம பொருளாதார சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வருமானம் கையில கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அதை தெளிவா புரிய வைக்கணும். அது மட்டும் இல்ல, இப்ப நான் 5 நபருக்கு மட்டும்தான் கங்கா ஆக்டிவ் டேபிள்ல சொல்லியிருக்கேன். 6வது 7வது 8வது நபர்கள் நீங்க நேரடியில இணைக்கும் போது இதே மாதிரிதான் 3 பார்ட்டுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. அவங்க கொண்டுட்டு வர 3000த்துல முதல் 1000 உங்களுக்கு இன்கம் ஆகும். 2வது 1000 நான் இப்ப எக்ஸாம்பிள் ஏற்கனவே 5 நபர்கள் உங்களோட ராயல் டேபிள்ல இருப்பாங்க. 6வது நபரா இவர் இங்க இருப்பாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல அவர் உள்ள வந்தாலும் இங்க நான் சொல்லிட்டேன் 5வது நபர்ல இருந்து 500 ரூபாய். அப்ப 50% ராயல் ஐடியில வர்றது உங்களோட இன்கம். அப்ப 1500 ரூபாய் உங்களோட இன்கம் 6வது நபர் வரும்போது. மீதி இருக்கக்கூடிய 1000 பாத்தீங்க அப்படின்னா காவேரி லெவல் டேபிளோட 3000 டேபிளுக்குள்ள என்டர் ஆகுறீங்க. சோ 3000 டேபிளாக இருந்தாலும் 6வது நபரை கொடுத்ததையுமே உங்க ஐடி போய் என்ன ஆகும், அந்த இடத்துல பிளேஸ்மெண்ட்டுக்கு போயிடும். அது பாத்தீங்க அப்படின்னா 3x3 மேட்ரிக்ஸ்ல அங்க ஐடி பிளேஸ் ஆயிட்டு இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்த காவேரி லெவல் டேபிள் 2000 பாத்தீங்க அப்படின்னா 2x2 மேட்ரிக்ஸ்ல ஐடி பிளேஸ் ஆகும். அப்ப எந்த இடத்துல எம்டியா இருக்கோ அந்த இடத்துல இங்க போய் என்ன ஆவீங்க, ஐடியா பிளேஸ் ஆவீங்க. ஸோ அப்ப பிளேஸ் ஆயிட்டோம் அப்படின்னாவே வருமானத்துக்கு உங்க ஐடி என்ன ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சுன்னு நினைப்போம். நிறைய நபர்கள் 5 நபர்களை கொடுத்துக்கிட்டு ஸோ 1 ஸ்டார் அச்சீவ்மெண்ட் ஆயிட்டோம்னு சொல்லிட்டு 1 ஸ்டாரை போட்டிருக்கோம். ஆனா இன்னும் ஒரே ஒரு நபரை நம்ம 6வது நபரை இணைச்சிட்டோம் அப்படின்னா அழகா காவேரி லெவல் டேபிளோட 3000 டேபிளுக்குள்ள நம்ம என்டர் ஆக முடியும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், நினைவுல வச்சுக்கணும். அப்ப குளோபல் ஆட்டோ ஃபில்லிங் படியா சீக்கிரமா அந்த ஒர்க்கை செஞ்சோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய வருமான வாய்ப்பும் நம்ம தகுதி உடையவர்களா மாறுறோம். அது மட்டும் இல்ல, நம்ம ஐடி ரிஜிஸ்டர் ஆயிட்டோம், 7வது நபர் 8வது நபர் கொடுக்கும்போது நான் சொன்ன மாதிரி அதே டிஸ்ட்ரிபியூஷன் தான்.
ரூபாய் உங்களோட இன்கமாவும், 7வது நபரா ராயல் டேபிள்ல ஒரு ஐடியா வருவாங்க. அதன் மூலமா ஒரு 500 1500 இன்கம். இப்ப கிடைக்கக்கூடிய அந்த காவேரி டேபிளோட ரூபாய் பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே டைரக்ட் 6வது நபரை கொடுத்ததன் மூலமா காவேரி லெவல் டேபிள்ல எந்த இடத்துல உங்க ஐடி பிளேஸ் ஆயிருக்கோ அதே இடத்துல இந்த ரூபாய் போய் டாப் அப் ஆகும். அப்ப பாருங்க, நம்ம நினைச்சிருப்போம் 6, 7, 8 நபர்களை கொடுத்தா தான் காவேரி லெவல் டேபிளுக்குள்ள 3000 எடுத்துக்கிட்டு என்ட்ராவோன்னு நினைச்சிருப்போம். கிடையாது. 6வது நபரை கொடுக்கும் போதே ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிடும். அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறமா நம்ம கொடுக்கக்கூடிய 7வது 8வது நபர்கள் அதே இடத்துல போய் டாப் அப் ஆகி வருமானத்தை என்ன பண்ண போறாங்க, பிரிச்சு கொடுக்க போறாங்க. யோசிச்சு பாருங்க, அது சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தா காவேரி டேபிள் பாத்தீங்க அப்படின்னா 11 லெவல்ல இருக்கு. இப்ப பார்க்கக்கூடிய அந்த காவேரி லெவல் டேபிள் 3000 பாத்தீங்க அப்படின்னா 8 லெவல்ல இருக்கும். அப்ப இந்த 3 அச்சீவ்மெண்ட் முடிக்கிறோம். 6வது 7வது 8வது நபர்களை இணைக்கும் போது 2 ஸ்டார் அச்சீவ்மெண்ட் இந்த இடத்துல நம்ம கம்ப்ளீட் பண்றோம். இந்த 2 ஸ்டார் அச்சீவ்மெண்ட்டுக்கு என்ன பர்பஸ் அப்படிங்கறத நம்ம காவேரி லெவல் டேபிள் பார்க்கும்போது தெளிவா பார்க்கலாம். அப்ப பாருங்க, 1500 அப்படிங்கிறது இன்கம் அப்படிங்கிறது கிடைக்குது. அப்ப 8 நபர்களை நம்ம அந்த இடத்துல இணைச்சிருப்போம். அதை தாண்டியும் நம்மளுக்கு என்ன இருக்கு, வருமானம் அப்படிங்கிறது இருக்கு. அதை நோக்கிதான் இப்ப என்ன பண்ண போறோம், டிராவல் பண்ண போறோம். சோ இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டடா நம்ம வருமானத்துக்கு ஒவ்வொருத்தரும் இணைப்போம். 9வது நபருக்கு வாய்ப்பை கொடுக்கிறோம். காவேரி லெவல் டேபிள்குள்ள இப்ப நீங்க என்டர் ஆக போறீங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா 9வது நபர் கொண்டுட்டு வர 3000த்துல 1000 உங்களுக்கு இன்கமா கொடுக்கறாங்க. ராயல் ஐடி டைரக்ட்ல ராயல் டேபிள்ல 9வது நபரா ரிஜிஸ்டர் ஆகுறாரு. அப்ப பாருங்க, கங்கா தனி ராயல் தனி நம்ம பிரிச்சு பார்க்கவே முடியாது. அட் அ டைம்ல ஐடி என்ன ஆகும், ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும். அப்ப பாத்தீங்கன்னா டைரக்டா 3வது நபர்ல இருந்து ஒவ்வொருத்தருமே அவங்க கொண்டுட்டு வர 3000த்துல 1000 ரூபாய் எடுத்துட்டு ராயல் ஐடி என்ன பண்ண போறாங்க, அவங்களே ஆக்டிவேஷன் பண்ண போறாங்க. அது மட்டும் கிடையாது, அதன் மூலமா பாத்தீங்கன்னா 500 ரூபாய் அவங்களோட இன்கம். இப்ப பேலன்ஸா இருக்கக்கூடிய 1000 பாத்தீங்க அப்படின்னா காவேரி லெவல் டேபிள் 4000 டேபிள்குள்ள உங்க ஐடி என்ன ஆகும், இப்ப போய் பிளேஸ்மெண்ட்டுக்குள்ள பிளேஸ் ஆயிடும். சோ யோசிச்சு பாருங்க, 6, 7, 8 நபர்களை கொடுத்து எத்தனை நபர்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். 9, 10, 11, 12 கொடுத்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும், 4000 டேபிள்குள்ள என்டர் ஆகணும்னு வெயிட் பண்ணுவோம். கிடையாது. 9வது நபர், ஒரு நபரை நீங்க 8வது நபர் கொடுத்துருப்பீங்க, கூடுதலா ஒரு நபருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க ஐடி பாத்தீங்க அப்படின்னா அழகா 4000ல போய் பிளேஸ் ஆயிடும். அங்க பாத்தீங்க அப்படின்னா 4x4 மேட்ரிக்ஸ், ஒவ்வொரு ஐடி கீழே 4 நபர்கள் வரும்போது அற்புதமான வாய்ப்பு அந்த இடத்துல இருக்கு. அது பாத்தீங்கன்னா 7 லெவல் வருமானமா நம்மளுக்கு இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கறத நம்ம அனலைஸ் பண்ணோம்னா தான் இது தெளிவா நம்மளுக்கு புரியும். அப்ப டைரக்ட் 9க்கு எப்படின்னா 10, 11, 12 அதே மாதிரிதான் இன்கம் 1000 ரூபாயும் ராயல் ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிறது மூலமா 500 பாத்தீங்கன்னா 1500 அப்படிங்கிறது ஒவ்வொரு டைரக்ட் மூலமாவும் கிடைக்குது. அப்ப முதல் 9வது ஐடி கொடுக்கும் போது காவேரி லெவல் டேபிள்ல உங்க ஐடி எந்த இடத்துல ரெஜிஸ்டர் ஆச்சோ 10வது நபர் கொண்டுட்டு வர 1000 ரூபாயும் அதே இடத்துல டாப் அப் ஆகுது. 11வது நபர் கொண்டுட்டு வர 1000 ரூபாயும் காவேரி லெவல் டேபிளுக்கு 9வது நபர் கொடுக்கும்போது எந்த இடத்துல உங்க ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆச்சோ அதே இடத்துல போய் டாப் அப் ஆகுது. அதே மாதிரி 12வது நபர் கொண்டுட்டு வர 1000ம். ஏன்னா வந்த நபர்கள் அட் அ டைம்ல 9, 10, 11, 12 கொடுக்கறதுங்கிறது சாத்தியம் இல்ல. பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் கேப் ஒரு 2 நாள் 3 நாள் இருக்கலாம். அப்ப அது வரைக்கும் யாருக்குமே இன்கம் போகாம இருக்கிறது பெஸ்டா, ஒரு நபர் 1000 ரூபாய் கொண்டுட்டு வந்தாலும் அழகா 7 லெவலுக்கு அது பிரிச்சு கொடுக்கறது பெஸ்டான்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா பிரிச்சு கொடுக்கறது தான் பெஸ்ட். நம்ம பக்கம் இருந்தா பிரிச்சு கொடுக்கணும்னு யோசிப்போம். சிஸ்டம் பக்கம் இருந்துச்சு அப்படின்னா 12 நபர்கள் அவங்க அதனாலதான் சீக்கிரமா முடிப்பாங்கன்னு வெயிட் பண்ணி வைக்கிற கம்பெனியும் இருக்கு. ஆனா நம்மளது அப்படி இல்ல. அழகா 9வது நபர் கொடுக்கும் போதே அந்த 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு நம்ம காவேரி லெவல் டேபிள்குள்ள 4000 டேபிள்குள்ள என்டர் ஆயிரும். சோ காவேரிக்கு மட்டும் 2 வழிகள் கொடுக்கப்பட்டு இருக்கு. அது என்னங்கிறத போக போக பார்க்கலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா 12 நபர்களை நேரடி இணைப்புல வாய்ப்பை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம 3 ஸ்டார் அச்சீவர் அப்படிங்கிற 3வது ஸ்டார் அப்படிங்கிற பொசிஷனுக்கு இந்த இடத்துல வந்துடுறோம். அப்ப பாருங்க, வருமானத்தின் கூடுதலா நம்மளுக்கு ஸ்டார் அச்சீவ்மெண்ட்டும் கிடைக்குது. 4வது ஸ்டார் அச்சீவ்மெண்டா பாத்தீங்கன்னா சாம்பியன் ஸ்டார்.
நேரடி இணைப்புல 12 நபர்களை தாண்டி 13வது நபர்களை கொடுக்க அடியெடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா சாம்பியன் ஸ்டார். அப்ப சாம்பியன் ஸ்டார்னு சொல்லும்போது கண்டிப்பா அந்த 1 ஸ்டார் 2 ஸ்டார் 3 ஸ்டாரை தாண்டி கூடுதல் வருமானம் வேணும். அப்படிங்கிற பட்சத்தில் பாத்தீங்க அப்படின்னா நேரடி இணைப்புல கொண்டு வரக்கூடிய 3000 ரூபாய் பாத்தீங்கன்னா 1700 ரூபாய் உங்களோட இன்கமாவும், இன்னொரு 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு ராயல் ஐடியில 13வது டைரக்டா வருவாங்க. அதுல இருந்து ஒரு 500 ரூபாயும் டோட்டலா 2200 ரூபாய் உங்களோட இன்கமாவும், மீதி இருக்கக்கூடிய அந்த 300 ரூபாய் பாத்தீங்க அப்படின்னா, ஏன்னா இன்கம் நம்ம 1700 தான் சொல்லியிருக்கோம். அந்த 1700ல பேலன்ஸா இருக்கக்கூடிய 300 பாத்தீங்கன்னா கம்பெனிக்கு, ராயல் ஐடிக்கு 1000. அப்போ அவங்க கொண்டுட்டு வந்த 3000 ரூபாய் அழகா இந்த இடத்துல பிரியுது. அப்ப அதன் மூலமா உங்களுக்கு வருமானம் பாத்தீங்கன்னா 2200. கொண்டுட்டு வந்ததே அவங்க டொனேஷனா 3200, 2200 உங்களுக்கு வருமானம் அப்படிங்க போது எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த இடம். சோ 13வது நபருக்கு மட்டும் கிடையாது, 13வது நபர்கள் இருந்து எத்தனை நபர்கள் கொடுத்தாலும் இந்த வருமானம் அப்படிங்கறது நம்மளுக்கு உறுதி. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு நம்மளுக்கு 4000 ரூபாய் வேணும் அப்படின்னா 2 நபருக்கு வாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்னா 4400 ரூபாய் நம்மளுக்கு இந்த இடத்துல இன்கம் எடுத்துக்க முடியும். சோ அப்படி ஒரு வாய்ப்பு சிஸ்டம் கொடுக்கப்பட்டு இருக்கு. சோ அப்ப இது வரைக்கும் அழகா பார்த்தது பாத்தீங்கன்னா கங்கா டேபிள், அதோடயே சேர்த்து நம்ம ராயல் டேபிளையும் பார்த்துட்டு வந்திருக்கோம். இப்போ பவானி டேபிள்குள்ள பாக்குறோம். பவானி டேபிள்ல பாத்தீங்க அப்படின்னா 3000 எடுத்துக்கிட்டு என்டர் ஆகுறோம். சோ இப்போ நம்ம இங்க என்டர் ஆகல, நம்ம நேரடி இணைப்புல வந்த நபர், முதல் நபர் நம்மள இந்த இடத்துல கொண்டுட்டு வந்து விட்டுருக்காரு. சோ அது மட்டும் இல்ல, இங்க வந்த நபர் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்தது எப்படி வந்தோமோ அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் பாத்தீங்க அப்படின்னா பவானி 3000 டேபிள்குள்ள வரும்போது ஒவ்வொருத்தருமே எங்கிருந்து வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா கங்கா ஆக்டிவ் டேபிள் இருந்து தான் வருவாங்க. அப்ப எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், கங்கா ஆக்டிவ் டேபிள் ஒரு 50 நபர்கள் நான் நினைச்சிருக்கேன் அப்படின்னா முதல் நபர் மூலமா நான் பவானி டேபிள்குள்ள வந்துட்டேன். மீதி இருக்கக்கூடிய அந்த 50 நபர்களுமே பவானி 3000 டேபிள்குள்ள வரணும் அப்படின்னா அந்த 50 நபர்களுமே ஒவ்வொரு நபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அப்ப வாய்ப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த 50 நபர்களுமே பவானி 3000 டேபிள்குள்ள வருவாங்க. அப்ப அந்த 50 நபர்கள் பாத்தீங்க அப்படின்னா 25 நபர்களை பவானி 5000 டேபிளுக்கு புஷ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஐடி கீழேயும் 2 நபர்கள் வரும்போது நம்ம அடுத்த டேபிள்குள்ள போலாம். அடுத்த டேபிளுக்கு தேவையான அமௌண்ட் பவானி 5000. அப்ப 5000 ரூபாய் நம்மளுக்கு தேவை. ஒரு நபர் மூலமா 3000 வரும், 2வது நபர் மூலமா 3000, டோட்டலா 6000 வந்தாலும் அதுல ஒவ்வொருத்தருட்டு இருந்து நம்மளுக்கு 500 இன்கம் போக பேலன்ஸா இருக்கக்கூடிய 5000 எடுத்துக்கிட்டு அழகா எந்த இடத்துல என்டர் ஆகும் அப்படின்னா 5000 டேபிள்குள்ள. நம்ம நினைச்சுப்போம் பவானியில பாத்தீங்க அப்படின்னா உள்ள என்டர் ஆகிற நபர் பவானி 3000 டேபிள்ல தான் நிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. பவானி 3000 டேபிள்ல ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய ஐடி பாத்தீங்கன்னா பவானி 17000 டேபிள் வரைக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும். எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், கங்கா ஆக்டிவ் டேபிள்ல நேரடி இணைப்புல ஒரு 100 நபர்கள் நீங்க கன்சிடர் பண்ணுங்க. 100 நபர்கள் ஒவ்வொரு நபருக்கு வாய்ப்பை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 100 நபர்களுமே பவானி 3000 டேபிள்குள்ள வருவாங்க. இங்க வெயிட் பண்ணக்கூடிய நபர்கள்ல 50 நபர்களை பாத்தீங்க அப்படின்னா பவானி 5000 டேபிள்குள்ள நகர்த்துவாங்க. அது மட்டும் கிடையாது, அங்க இருந்து 25 நபர்களை பவானி 9000 டேபிளுக்கு நகர்த்துவாங்க. அங்கிருந்து பாத்தீங்க அப்படின்னா 12 நபர்களை பவானி 17000 டேபிள்குள்ள நகர்த்துவாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, பவானி 3000 டேபிளை எந்த அளவுக்கு நம்ம ஃபாஸ்டா மூவ் பண்ண வைக்கிறோமோ அதனோட வெளிப்பாடு பவானி 17000 டேபிள் வரைக்கும் நகரும். அப்ப 4 டேபிளோட இன்கம் நம்ம சீக்கிரமா எடுக்கணும் அப்படின்னா பவானி 3000 டேபிளை நம்ம எந்த அளவுக்கு மூவ் பண்ண வைக்கிறோமோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. சாதாரண விஷயம் இல்ல 33000 அப்படிங்கிற இன்கம் நம்ம பாக்குறது. ஆனா அது ஒரு நபரை கொடுத்தாலே இந்த வருமானம் அப்படிங்கிறது உறுதிங்கிற பட்சத்தில் உள்ள வந்த நபர்கள் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஒவ்வொரு நபர்களையும் இணைச்சுக்கிட்டே இருக்கணும். அங்க டிலே அப்படிங்கிறதே வரக்கூடாது. இன்னைக்கு நேரடி இணைப்புல 10 நபர்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நாளைக்கு அந்த இல்ல இன்னைக்கே அந்த 10 நபர்கள் 10 நபர்கள் நேரடி இணைக்கல இணைச்சே ஆகணும். அப்பதான் பாத்தீங்க அப்படின்னா இப்ப யோசிச்சு பாருங்க, வந்த நபர்கள் அத்தனை நபர்களுமே வருமானம் வேணும்னு தான் உள்ள வந்திருக்கோம். எப்ப கிடைக்குமோ அப்ப எடுத்துக்கலாம்னு யாருமே உள்ள வரல.
அப்ப வந்த நபர்கள் அத்தனை நபர்களுக்குமே கிடைக்கணும் அப்படின்னா உள்ள வந்த அத்தனை நபர்களுமே முதல் நபருக்கு இணைச்சதையுமே வாய்ப்பை கொடுக்கணும். சோ அதை புரிய வைக்க வேண்டிய பொறுப்பு உள்ள வந்த நமக்கு தான் இருக்கு. அதை தெளிவா இந்த இடத்துல புரிய வைக்கணும். சோ அடுத்தடுத்த டேபிளுக்கு மட்டுமே மூவ் ஆயிட்டு இருந்தா சரியா வராது. ஒவ்வொரு டேபிளையும் அப்படிங்கிற 1000 ரூபாய் இன்கமும் இந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி பவானி 3000 டேபிள்ல உங்க ஐடிக்கு கீழே 2 நபர்கள் மூலமா வந்ததுல 500 500 1000 உங்களோட இன்கம் எடுத்துக்கிட்டு அழகா நீங்க என்ன பண்ண போறீங்க, பவானி 5000 டேபிளுக்குள்ள என்டர் ஆக போறீங்க. சோ பவானி 5000 டேபிளுக்குள்ள நம்ம என்டர் ஆனாலும் பாத்தீங்க அப்படின்னா அங்கேயும் நம்மளுக்கு வருமானம் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. அங்கேயும் உங்களுக்கு கீழே 2 நபர்கள் வரும்போது ஒவ்வொருத்தரும் 5000 5000 தான் எடுத்துக்கிட்டு உள்ள வருவாங்க. அப்படி வரும்போது ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் 4500 4500 டோட்டல் போடுங்க. அப்போ ஒரு நபர் வந்தா எடுத்துட்டு போலாமான்னு கிடையாது. இங்க 2 நபர்கள் வந்தா மட்டும்தான் 9000 எடுத்துட்டு போவோம். பட் ஆனா அதன் மூலமா வரக்கூடிய இந்த 500 ரூபாய் நம்மளுக்கு இன்கம் அப்படிங்கிறது ஷோவாகும். அப்ப யோசிச்சு பாருங்க, இங்கேயும் 1000 ரூபாய வருமானம் பாக்குறோம். அது மட்டும் இல்ல, அடுத்தது பவானி 9000 டேபிள் 9000 டேபிளுக்குள்ள என்டர் ஆகிறோம். இங்கேயும் குளோபல் ஆட்டோ ஃபில்லிங் தான். உங்களாட்டவே பவானி 5000 டேபிள்ல கம்ப்ளீட் பண்ணி இங்க வரக்கூடிய நபர்கள் உங்க ஐடிக்கு கீழே 2 நபர்கள் வரும்போது நீங்க அடுத்த டேபிளுக்கு மூவ் ஆகுறீங்க. அடுத்த டேபிளுக்கு தேவையான 17000 எடுத்துக்கிட்டு அப்போ 9000ல 8500 அடுத்த ஸ்டேஜுக்கும் 500 இங்க இன்கம் ஆகும். அப்ப 2 நபர்கள்ட்ட இருந்து வரக்கூடிய 17000 எடுத்துட்டு நீங்க 17000 டேபிளுக்குள்ள என்டர் ஆகுறீங்க. இங்கேயும் 1000 ரூபாய் வருமானம். சோ நான் சொன்ன மாதிரி தான் பவானி 17000 டேபிள மூவ் ஆக வைக்க வேண்டியது பாத்தீங்கன்னா 17000 டேபிள்ல கிடையாது, பவானி 3000 டேபிள்ல தான். சோ இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 500 நபர்கள் அட் அ டைம்ல பவானி 3000 டேபிள்ல வந்துட்டாங்க அப்படின்னா பவானி 17000 டேபிள்ல எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுன்னு நீங்க ஒரு கால்குலேஷனை போடுங்க. அத்தனை நபர்களுமே சீக்கிரமா ஒவ்வொரு நபர்களை என்ன பண்ணுவோம், இணைக்கிறதுக்கு உண்டான வேலையை செய்ய ஆரம்பிப்போம். அது மட்டும் இல்ல, இது வரைக்கும் 2 நபர்களை பார்த்த நம்ம பவானி டேபிள் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பவானி 17000 டேபிள் உங்களுக்கு கீழே 4 நபர்களை பார்க்க காத்துக்கிட்டு இருக்கு. சோ எல்லாமே குளோபல் ஆட்டோ ஃபில்லிங் தான். அப்ப குளோபல் ஆட்டோ ஃபில்லிங்னாவே வேலை செய்யாத வருமானம் கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல வேலையை போட்டுட்டு இந்த இடத்துல வருமானம் பார்க்க வர்றோங்கிறத திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தணும். அந்த இடம் தான் எங்கன்னு பாத்தீங்கன்னா கங்கா ஆக்டிவ் டேபிள். சோ முதல் நபர் நீங்க எப்படி 17000 எடுத்துட்டு வந்தீங்களோ இந்த டேபிளுக்குள்ள வந்த அத்தனை நபர்களுமே 17000 தான் எடுத்துட்டு வருவாங்க. முதல் நபர் 17000 ரூபாய் கொண்டுட்டு வர்றாரு. அதுல 3000 ரூபாய் உங்களோட ராயல் ஐடியை டாப் அப் பண்றாரு. நம்ம ஏற்கனவே சொன்னோம், ராயல் ஐடி ஒவ்வொரு டைரக்ட்லயும் நம்மளுக்கு வரும்போது முதல் 4 நபர் மூலமா 200 ரூபாய் இன்கம்னு சொன்னோம். இப்போ உங்க ராயல் ஐடி எங்க பிளேஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்பான்சர்ல முதல் 4 நபருக்குள்ள இருக்கலாம், இல்ல 5வது நபர்ல இருந்து எந்த இடத்துல வேணாலும் உங்க ஐடி பிளேஸ் ஆயிருக்கலாம். அப்ப அந்த இடத்துல போய் 1000 ரூபாய் எடுத்துட்டு போன இடத்துல 3000 ரூபாய் அந்த இடத்துல போய் டாப் அப் ஆகுது அப்படின்னா உங்களோட குருதட்சணையா உங்களோட ஸ்பான்சருக்கு ராயல் வருமானமா 600 கொடுக்கலாம், இல்ல 1500 கொடுக்கலாம். அது என்ன கால்குலேஷன் அப்படின்னா 1000 ரூபாய் முதல் 4 நபருக்குள்ள இருந்தீங்கன்னா 200 ரூபாய். அதே இடத்துல 3 மடங்கா 3000 ரூபாயா டாப் அப் ஆகும்போது 3 × 200 600 ரூபாய் உங்களோட இன்கமா கிடைக்கும். அதே 4வது நபருக்கு அப்புறம் நேரடி இணைப்புல 5வது நபர்ல இருந்து எந்த இடத்துல வேணாலும் நீங்க இருக்கலாம். அப்ப 500 ரூபாய் இன்கம் கொடுத்திருப்பீங்க. அந்த இடத்துல 3 மடங்கு போட்டீங்கன்னா 500 × 3 1500 ரூபாய். சோ இப்ப நம்ம குருதட்சணைய எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி நம்ம டவுன்லைன்ல நம்ம டைரக்ட்ல சோ டவுன்லைன்லயும் நம்மளுக்கு 13 லெவல்ல வருமானம் இருக்குது. ஆனா ராயல் ஐடி டாப் அப் ஆகிறது மூலமா பாத்தீங்க அப்படின்னா நம்ம நேரடி இணைப்புல ஒரு 15 நபர்களுக்கு 20 நபர்களுக்கு நம்ம வாய்ப்பை கொடுத்துருக்கோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா கங்கா ஆக்டிவ் டேபிள்ல. அப்ப அந்த 20 நபர்களுமே ராயல் டேபிள்ல உங்களோட நேரடி இணைப்புல இருப்பாங்க. சோ அவங்க அத்தனை நபர்களுமே ஒரு நபர்களை கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதி செய்யப்பட்ட வருமானம். அப்ப பவானி 17000 டேபிளுக்குள்ள அவங்களும் வருவாங்க. அவங்களுக்கு கீழே முதல் நபர் இதே மாதிரி 17000 ரூபாய் எடுத்துட்டு வருவாரு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா அதுல முதல் 3000 ரூபாய் ராயல் ஐடி டாப் அப் ஆகும்போது உங்களுக்கு இந்த வருமானம் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க,
ஏற்கனவே நம்ம ஒரு இடத்துல இன்கம் பார்த்தது 1 மடங்குக்கே அவ்வளோ இருக்குன்னா 3 மடங்கா இன்கம் பார்க்குறோம் அப்படின்னா எப்படி ஒரு வருமானம் இருக்குங்கிறத இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க. ஸோ இது நேரடி இணைப்புல இருக்க மட்டும் கிடையாது. ஒவ்வொரு லெவலையும் வரக்கூடிய இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பா 3 மடங்கு அப்படிங்கிற வருமானம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ராயல் 2025 அப்படிங்கிறது ராயல் டேபிள் எப்படி கொடுக்க போகுதுங்கிறது இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வரக்கூடிய 5000 ரூபாய் உங்களோட ப்ராஃபிட். அதுக்கப்புறம் பவானி 9000 டேபிள்ல பாத்தீங்கன்னா ரீபர்த் ஆகுறீங்க. ஏற்கனவே ஒரு வருமானம் உள்ள வரும்போதே ஒரு வருமானம்னு என்ட்ரானோ கங்கா டேபிள்ல, அங்கேயே பிரிஞ்சோம் பாத்தீங்க அப்படின்னா ராயல் டேபிள்ல உள்ள என்ட்ராகும்போது பவானிக்குள்ள டேபிள்ல என்ட்ரானோ ஒரு நபரை கொடுத்து. ஆனா இப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 9000 எடுத்துக்கிட்டு எகெயின் நீங்க ரீபர்த் ஆகி இதுக்கு ப்ரீவியஸா இருக்கக்கூடிய பவானி டேபிள்ல போய் பிளேஸ் ஆகுறீங்க. அங்க பிளேஸ் ஆனீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய உதவியா இருக்கும். யாருக்குன்னு பாத்தீங்கன்னா பவானி 17000 டேபிளுக்கு என்டர் ஆகக்கூடிய நபருக்கு அது உதவியா இருக்கும். ஏன்னா நம்மளதே பாத்தீங்க அப்படின்னா உதவி கொடு உதவி பெறு அப்படிங்கறதா நம்மளோட தாரக மந்திரம். அதை இந்த இடத்துல சிஸ்டம் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துது. அது மட்டும் கிடையாது, நம்ம எந்த அளவுக்கு அடுத்த டேபிள புஷ் பண்றோமோ அது மட்டும் இல்லாம அந்த உதவி செஞ்சதுக்கு உண்டான வருமானமாவும் ரீபர்த்ல நம்ம வாங்குறோம். யோசிச்சு பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல சிஸ்டம் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு. இது முதல் நபர். இதே 2வது நபர் எடுத்துட்டு வர 17,000ல 8000 ரூபாய் உங்களோட ப்ராஃபிட். மீதி இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா 2000 காவேரி லெவல் டேபிளுக்கு போகுது. நான் சொன்னேன் 2 வழிகள் இருக்குது அப்படின்னு காவேரி லெவல் டேபிளுக்கு. அப்ப அந்த 2000 டேபிளுக்கு நம்ம கங்கா ஆக்டிவ் டேபிள 4வது நபரை கொடுக்கும்போது அழகா நம்ம ஐடி அந்த இடத்துல போய் பிளேஸ் ஆயிருந்தது அப்படின்னா இங்க இருக்கக்கூடியது டாப் அப்பா போகும். யார் முதல் வேலையை செய்யறோம்னு பார்க்கணும். சிஸ்டம் நம்மளுக்கு செஞ்சு கொடுக்குதா இல்ல நம்ம வேலையை நம்மளே செய்யறோமாங்கிறத பார்க்கணும். இது அவங்கவுங்க எடுக்கக்கூடிய முடிவுல தான் இருக்குது காவேரி லெவல் டேபிளுக்குள்ள ஒவ்வொருத்தரும் என்டர் ஆகிறது. அப்ப ஏதோ ஒரு இடத்துலதான் முதல்ல என்டர் ஆக முடியும். அது யாரு நம்ம பண்றோமா சிஸ்டம் பண்றோமான்னு முடிவு ஆயிடுச்சுன்னா 2வதா போகக்கூடிய இடங்க நம்ம டாப் அப் தான் ஆக போறோம். அப்ப 2000லயும் 3000லயும் 4000 உங்களோட ஐடி என்ன ஆகும்? ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும். ஏற்கனவே நீங்க 12 நபர்களை கொடுத்துருக்கீங்க பவானி 17000 டேபிள்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படின்னா இங்க வரக்கூடிய இந்த 2000 3000 4000 அந்தந்த டேபிள்ல போய் டாப் அப் ஆகும். அது மட்டும் கிடையாது, 3வது நபர் கொண்டுட்டு போற 17,000ல பாத்தீங்கன்னா 9000 ரூபாய் உங்களோட ப்ராஃபிட்டும். இந்த இடத்துல 2 இடத்துல உங்களோட ரீபர்த் போகுது. எங்கன்னு பாத்தீங்கன்னா பவானி 5000 டேபிளுக்கும் பவானி 3000 டேபிளுக்கும் ரீபர்த்தா போறீங்க. அது மட்டும் கிடையாது, இப்ப பவானி 5000க்குள்ள போறீங்க அப்படின்னா 2 நபர்கள் என்ன ஆகுது? நம்ம அடுத்தடுத்த டேபிளுக்கு வந்தே ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு பவானி 5000 3000 9000 எல்லாமே பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு கீழே 2 நபர்கள் வரணும். ஸோ அங்கேயும் ஒரு நபரா நீங்க போய் சப்போர்ட்டா அங்க நிக்க போறீங்க. அதே மாதிரி பவானி 3000 டேபிளையும் ஒரு சப்போர்ட்டா போய் நிக்க போறீங்க. ஸோ சப்போர்ட்டா போய் நிக்கிறதுக்கு சிஸ்டமா கொடுக்கக்கூடியது ரீபர்த் வருமானம். அதுதான் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒன்னாவும் இருக்கும். யோசிச்சு பாருங்க, நான் சப்போர்ட் பண்ணிட்டேன் எனக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை இப்ப யாருக்கிட்டையும் இல்ல. அப்ப கூடுதல் வருமானம் கிடைச்சா எல்லாரும் ஹாப்பி தான். அதுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட்டை பண்ணி வாங்கணும்னா கொஞ்சம் திருப்தி வரும். அந்த திருப்தி இந்த இடத்துல ரீபர்த் மூலமா நம்மளுக்கு கிடைக்குது. அது மட்டும் கிடையாது, 4வது நபர் கொண்டுட்டு வரக்கூடிய 17,000ல பாத்தீங்கன்னா 8000 ரூபாய் உங்களோட ப்ராஃபிட்டாவும் மீதி இருக்கக்கூடிய 9000ல எகெயின் உங்களோட பேர்ல ரீபர்த்தாவ போகுது. ஏற்கனவே பவானி 9000 டேபிள்ல முதல் நபர் வரது மூலமா போயிருக்கும். இங்க பாத்தீங்க அப்படின்னா 4வது நபர் மூலமாவும் இன்னொரு ரீபர்த் ஐடி 9000க்கு போகுது. அப்ப யோசிச்சு பாருங்க, இங்க வந்துட்டோம் அப்படின்னாவே ஒரு 100 நபர்கள் பவானி 17,000க்குள்ள என்டர் ஆயிட்டோம் அப்படின்னாவே இங்க இடத்துல பாத்தீங்கன்னா 4 ரீபர்த் வருது. அதுல 2 ரீபர்த் பாத்தீங்கன்னா பவானி 9000 டேபிளுக்குள்ள போகுது. அப்ப இங்க 2 நபர்கள் நீங்க உள்ள என்டர் ஆகுறதுக்கு சமம். அப்ப இந்த நீங்க 2 நபர்கள் போய் ஒருத்தர் என்ன பண்ண போறீங்க? பவானி 17,000க்குள்ள அவங்கள புஷ் பண்ணி உள்ள கொண்டுட்டு வர போறீங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இதே 50 நபர்கள் பவானி 17,000க்குள்ள வந்திருந்தாங்க அப்படின்னா நீங்க 25 நபர்களை என்ன பண்ண போறீங்க? 17,000 டேபிளுக்குள்ள என்டர் பண்ண வைக்க போறீங்க. அப்ப பாருங்க எவ்வளவு அழகா ஒவ்வொரு டேபிளும் ஃபாஸ்டா நகரும். அப்ப இங்க வந்தோம் அப்படின்னா பவானி 3000க்குள்ளயும் மூவ் ஆகும். நம்ம கங்கா ஆக்டிவ் டேபிள்ல
முதல் நபர் முதல் நபரை கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது பவானி 3000 டேபிளும் மூவ் ஆயிட்டு இருக்கும். அதே மாதிரி அங்கிருந்தும் 5000 மூவ் ஆகும். இங்கிருந்து 5000 ரீபர்த் ஐடி போய் மூவ் பண்ணும். அப்ப யோசிச்சு பாருங்க, எல்லா இடத்துலயும் சிஸ்டம் யோசிச்சு அழகா இந்த இடத்துல வடிவமைச்சு வச்சிருக்கிறதுக்கான காரணம் பாத்தீங்க அப்படின்னா, வந்த நபர்கள் சீக்கிரமா வருமானம் பார்க்கணும். அது சிஸ்டத்து கையில கிடையாது. கால்குலேஷன் சிஸ்டத்து கையில இருந்தாலும் அதை கொண்டுட்டு வர வேண்டிய பொறுப்பு நம்ம கையில இருக்கு. அது கங்கா ஆக்டிவ் டேபிள்ல வந்த நபர்கள் ஒரு நாள் 2 நாளுக்குள்ள ஒவ்வொரு நபர்களை இணைச்சுக்கிட்டே இருக்கணும். இப்ப 10 நபர்கள் வர்றாங்க, 10 நபர்கள் இன்னைக்கு ஒரு நபர்கள் அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த வந்த புதிய நபர்கள் அடுத்த 2 நாளுக்குள்ள புதிய 10 நபர்களுக்கு வாய்ப்பை கொடுத்துட்டே இருக்கணும். அப்பதான் பாத்தீங்க அப்படின்னா பவானி 17,000 டேபிள் வரைக்கும் நம்ம நினைச்ச மாதிரி வருமானம் அப்படிங்கிறது கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம வந்துட்டோம், வந்ததுன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்ததன் நோக்கம் என்னவா இருக்கும்? எல்லாருமே சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா பொறுமையா யோசிச்சு வருவோம். ஒரு சில இடத்துல வந்தா போதும்னு நினைப்போம், ஒரு சில இடத்துல மெதுவா வரட்டும்னு நினைப்போம். ஆனா எப்படி வந்தாலும் அடுத்தடுத்த டேபிளுக்கு சீக்கிரமா மூவ் ஆகணும்னு நினைப்போம். அப்படி மூவ் பண்ணும்போது தான் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட வருமானம் அப்படிங்கிறது தெளிவா நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைக்கும். சோ ஒவ்வொருத்தரும் உள்ள வந்துட்டோம். மேம் வாய்ஸ் கேக்குதா? ராம் கேக்குது. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டேபிள்லயும் சீக்கிரமா வரக்கூடிய டேபிள் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா பவானி 3000 டேபிளுக்குள்ள சீக்கிரமா வருவோம்னு நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. பவானி 17,000 டேபிளுக்குள்ள எல்லாருமே சீக்கிரமா வந்துருவோம். ஏன்னா இதுக்கு ப்ரீவியஸா பார்த்த ஒவ்வொரு டேபிளையும் 2 நபர்கள் வரும்போதே நம்ம இந்த டேபிளுக்கு சீக்கிரம் வந்துடலாம். அப்ப பாருங்க, 1000 ரூபாய் வாங்குறது பெருசா தெரியுமா, 30,000 ரூபாய் வாங்குறது பெருசா தெரியுமான்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே யோசிக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா அந்த 30,000 தான். அப்ப இங்க நம்ம சீக்கிரமா வருமானம் பார்க்கணும் அப்படின்னா பவானி 3000 டேபிள்குள்ள வந்த நபர்கள் அத்தனை நபர்களுமே ஒவ்வொரு நபர்களை கொடுத்து சீக்கிரமா பவானி 3000 டேபிள்குள்ள என்ட்ராக வைக்க வேண்டிய பொறுப்பு உள்ள வந்த நம்ம கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டேபிள் அவ்வளவுதானு கேட்டீங்கன்னா இல்ல, இதுக்கப்புறம் நம்மளுக்கு டேபிள் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மிகப்பெரிய அற்புதமான வாய்ப்பை கொடுக்கக்கூடிய டேபிள் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, மேம் ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? நிக்குது. ஓகே மேம், தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கண்டினியூ பண்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட டேபிள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா காவேரி லெவல் டேபிள். சோ நம்ம 3 இடத்துல ஆல்ரெடி இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா 3 இடத்துல பார்த்தோம். ஒரு இடம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கங்கா ஆக்டிவ் டேபிள் பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பவானி டேபிள் பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மேம் இப்போ மூவ் ஆகும்னு நினைக்கிறேன் ஸ்கிரீனு. ஓகேங்களா? தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்க அப்படின்னா காவேரி லெவல் டேபிள்குள்ள வரோம். ஸோ 2 வழிகள் இருந்தாலும் நம்மளா சூஸ் பண்ணி வரக்கூடிய வழி ரொம்ப சந்தோஷம். யோசிச்சு பாருங்க, 17,000 டேபிள்குள்ள வர வைக்கிறதும் ஒரு வழிதான். இன்னொன்னு நம்ம நேரடி இணைப்புல உள்ள வரும்போதே 4வது நபர் வரைக்கும் கொடுத்துட்டு உள்ள என்ட்ரானோம் அப்படின்னா வரும்போதே காவேரி லெவல் பிளான்குள்ள நம்ம என்ட்ராயிருப்போம். நான் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இங்கேயும் பாத்தீங்கன்னா 2 நபர்கள் வரும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வருமானம் அப்படிங்கிறது கிடைக்குது. 11 லெவல்ல நம்மளுக்கு வருமானம் அப்படிங்கிறது இந்த இடத்துல உறுதி செய்யப்படுது. சோ ஏன் 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு வர்றோம் அப்படின்னா இங்க பர்சன்டேஜ்ல கால்குலேஷன் இருக்கு. இதே 2000 எடுத்துட்டு வர மாதிரி இருந்ததுன்னா பர்சன்டேஜ் இங்க இருக்காது. 2000 எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் 11 லெவலுக்கு வருதுங்கிறதா இருக்கும். சோ பர்சன்டேஜ் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் வச்சபடியா நம்ம 1000 எடுத்துக்கிட்டே உள்ள என்டர் ஆயிக்கலாம். அப்ப பாருங்க, நம்ம 4வது நபரை கொடுத்துட்டு வரும்போதே இங்க உள்ள என்டர் ஆயிருவோம். நம்மளுக்கு கீழே வரும்போது 2 நபர்கள் வரும்போது நம்மளுக்கு வருமானம், அதே 2 நபர்களுக்கு கீழே 2 4 நபர்களுக்கு வரும்போது வருமானம் என்னங்கிறது இந்த இடத்துல தெளிவா கொடுக்கப்பட்டு இருக்கு. அப்ப 1000 ரூபாய் வந்த இடத்துல இன்னொரு 1000 அப்படிங்கறது டாப் அப் ஆகும்போது 2 மடங்கா நம்மளுக்கு வருமானம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. சோ 1000 ரூபாய் எடுத்துட்டு வரதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல்ல
50 ரூபாய் நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா எப்படி பிரியுதுன்னு பாத்தீங்கன்னா 40 ரூபாய் லெவல் இன்கமாவும் 10 ரூபாய் ஸ்பான்சர் இன்கமாவும் கிடைக்குது. அப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு கீழே முதல் 2 நபர்கள் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா அதுல லெவல் இன்கமா 80 ரூபாயும் நீங்க வாங்குவீங்க. அதே டைம்ல உங்களோட ஸ்பான்சருக்கு 20 ரூபாய் இன்கமா போகும். அப்ப இந்த இடத்துல வந்த நபர்கள் 2 வருமானம் அப்படிங்கிறது உறுதி. ஒன்னு லெவல் இன்கம், இன்னொன்னு ஸ்பான்சர் இன்கம். உங்களுக்கு கீழே ஐடி வந்து விழும்போது லெவல் இன்கம் நீங்க வாங்குவீங்க. உங்களோட டவுன்லைன் எப்பப்பெல்லாம் லெவல் இன்கம் வாங்குறாங்களோ அதன் மூலமா ஸ்பான்சர் இன்கம் நீங்க வாங்குவீங்க. அப்ப இந்த 2 இன்கம் இந்த இடத்துல இருக்கு. லெவல் இன்கம் எடுக்கிறதுக்கு நம்ம நேரடி இணைப்புல கங்கா ஆக்டிவ் டேபிள்ல 3 அப்படிங்கிறது மினிமம் கொடுத்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனா ஸ்பான்சர் இன்கமுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல 1 ஸ்டார் அச்சீவர் ஆயிருக்கணும். அப்ப 1 ஸ்டார் அச்சீவர் ஆயிருக்கணும் அப்படின்னா கங்கா ஆக்டிவ் டேபிள்ல இன்னொரு நபர்கள், ஏன்னா 5வது நபர்களை கொடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டேபிள்ல வரக்கூடிய ஸ்பான்சர் இன்கம் எடுக்கிறதுக்கு நம்ம எலிஜிபிலிட்டி ஆகும். அப்ப உள்ள நம்ம சீக்கிரமா வந்தாலும் லெவல் இன்கம் நம்மளுக்கு கீழே ஐடிஸ் வரும்போது நம்ம பார்க்கலாம். நம்ம எப்பப்பெல்லாம் லெவல் இன்கம் வாங்குறோமோ நம்மளோட குருதட்சணையா ஸ்பான்சருக்கு இன்கமா போகும். அதே மாதிரி நம்மளோட நேரடி இணைப்புல இருக்கக்கூடிய நபர்கள் இங்க வந்து லெவல் இன்கம் வாங்கும் போது அதுக்குண்டான ஸ்பான்சர் இன்கமா நீங்க வாங்குவீங்க. சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா 70% லெவல் இன்கமாவும் 30% ஸ்பான்சர் இன்கமும் இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க ஆல்ரெடி நேரடி இணைப்புல ஒரு 50 நபர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த 50 நபர்கள் மூலமாவும் நீங்க ஸ்பான்சர் இன்கம் வாங்குவீங்க. லெவல் இன்கம் நான் சொன்னது 70%, ஸ்பான்சர் இன்கம் 30% சொன்னேன். உங்க நேரடி இணைப்புல எத்தனை நபர்கள் இருக்கிறாங்களோ இன்ட்டு 30% போட்டு பாருங்க. இந்த இடத்துல லெவல் இன்கம் அதிகமா நம்ம கையில வாங்கக்குண்டான வாய்ப்பு இருக்கா, இல்ல ஸ்பான்சர் இன்கம்ல வாய்ப்பு இருக்காங்கிறது புரியும். அப்ப 1 ஸ்டார் அச்சீவர் அப்படிங்கிறது ஈஸியா அழகா எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணி ஸ்பான்சர் இன்கம் நம்ம எடுத்துக்குவோம். அது மட்டும் இல்ல, இங்க இன்னொரு வாய்ப்பும் கூடுதலா இருக்கு. எங்கன்னு பாத்தீங்கன்னா 5வது லெவல்ல இருக்கு. உங்களுக்கு கீழே 5வது லெவல்ல 32 நபர்கள் கம்ப்ளீட் ஆகும்போது உங்க பேர்லயே ஒரு ஐடி ரீபர்த் ஆகுது. அந்த ரீபர்த் ஐடி அதுவும் குளோபல் ஆட்டோ ஃபில்லிங்லயே வந்து பிளேஸ் ஆகும் 1000 ரூபாயை எடுத்துக்கிட்டு. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 5வது லெவல்ல ஒரு ரீபர்த்தும் 6வது லெவல்ல 2 ரீபர்த்தும் உங்களுக்கு கிடைக்குது. 6வது லெவல்ல பாத்தீங்கன்னா 64 நபர்கள் கம்ப்ளீட் ஆகும்போது 64 நபர்கள் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் 2 ரீபர்த்துமே வராதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. 6வது லெவல்ல முதல் 32 நபர்கள் வந்தாவே என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு ஐடி ரீபர்த் ஆயிடும். அதுக்கப்புறம் வரக்கூடிய 32 நபர்கள் கம்ப்ளீட் ஆகும்போது 2வது ஐடி ரீபர்த் ஆகும். அப்ப டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் 3 ஐடி ரீபர்த் ஆகி ஐடி இந்த இடத்துல தனியா பிளேஸ் ஆகும். இந்த இடத்துல டாப் அப் கிடையாது. அப்ப பாருங்க, ரீபர்த்தும் தனியா நம்மளுக்கு வருமானம் பாக்குறதுக்கு என்னன்னா பின்னாடி வரக்கூடிய நபர்களுக்கு சீக்கிரமா வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய நபரா இந்த இடத்துல மாறுறீங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, வந்த நபர்கள் அத்தனை நபர்களுமே 4வது நபரை கொடுத்து இங்க வரலாம். இல்ல கொஞ்சம் ஸ்லோ, நம்மளோட ஒர்க்கை ஸ்லோ பண்ணும்போது சிஸ்டம் பவானி டேபிள்ல உங்களோட 17,000 டேபிள்ல 2வது நபர் வரும்போது நீங்க உள்ள என்டர் பண்ண வைக்குது. அப்ப யோசிச்சு பாருங்க, சிஸ்டமா செய்யும் போது 2000 ரூபாயை அப்படியே அழகா எடுத்துட்டு உள்ள வர்றோம். நம்மளா செய்யும் போது 1000லயே ஐடி பிளேஸ் ஆகி வருமானத்தை பாக்குறதுக்குள்ள வந்துடுறோம். அப்ப ஈஸியான ஒர்க்கை நம்ம கையில கொடுத்துட்டு டஃப்பான ஒர்க்கை சிஸ்டம் கையில எடுத்திருக்கு. அது மட்டும் கிடையாது. சோ இந்த 11 லெவலோட வருமானம் அப்படிங்கிறது 2000 ரூபாயா இருந்துச்சுன்னா என்ன இன்கம் இந்த இடத்துல போட்டு பாருங்க. ஸ்பான்சர் இன்கம் அப்படிங்கிறது நீங்க உங்களோட டைரக்ட்ல எத்தனை நபர்களை கொடுத்துருக்கீங்க மல்டிப்ளை பண்ணி பாருங்க. அதனோட வருமானம் அப்படிங்கிறது என்னங்கிறது தெரியும். அது மட்டும் இல்ல, ரீபர்த் ஐடிக்கும் அதே மாதிரி லெவல் இன்கம் ஸ்பான்சர் இன்கம் இருக்கு. அப்ப அதுக்கும் யோசிச்சு பாருங்க என்ன இன்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் கிடையாது, காவேரி லெவல் பிளான் 3000 எப்படி 2000 அதே மாதிரி தான் இங்க உள்ள வர்றோம். இங்க உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா 6வது நபரை நீங்க கங்கா ஆக்டிவ் டேபிள்ல கொடுக்கும் போதே இந்த இடத்துல ஒரு 1000 எடுத்துக்கிட்டே வந்து ஐடியா பிளேஸ் ஆகுறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு கீழே இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஐடிக்கும் கீழே 3 நபர்கள் வரும்போது இங்க கம்ப்ளீட் ஆகுது. 8 லெவல்ல உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்ட வருமானமா கிடைக்குது. அப்போ உங்களுக்கு கீழே 3 நபர்கள் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருட்டு இருந்தும் 50 ரூபாய் எப்படி பிரியுதுன்னு பாத்தீங்கன்னா 30 ரூபாய் லெவல் இன்கமாவும் ஸ்பான்சர் இன்கம் 20 ரூபாயும்.
அப்ப ஒருத்தர்கிட்ட இருந்தே 30 ரூபானா உங்களுக்கு கீழே 3 நபர்கள் வரக்கூடியதுல பாத்தீங்கன்னா 3 × 30 போட்டு பாருங்க, 90 ரூபாய் உங்களோட இன்கம். ஸ்பான்சருக்கு 20ன்னா 3 × 20 போட்டு பாருங்க, 60. அப்போ உங்களுக்கு கீழே 3 நபர்கள் வரும்போது லெவல் இன்கம் நீங்க 90 ரூபாய் வாங்குவீங்க. உங்களை அறிமுகப்படுத்தின ஸ்பான்சருக்கு ஸ்பான்சர் இன்கமா 60 ரூபாய் போகும். இப்ப எப்படி நீங்க ஐடிஸ் இன்கம் உங்களுக்கு வருதோ அதே மாதிரி உங்களோட நேரடி இணைப்புல இருக்கக்கூடிய நபர்கள் இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு கீழே 3 நபர்கள் வரும்போது அந்த நபர்கள் 90 ரூபாய் வாங்கக்கூடிய இடத்துல அதே டைம் ஸ்பான்சர் இன்கமா உங்களுக்கு 60 ரூபாய் கிடைக்கும். அது ஒரு லெவலுக்கு மட்டும் கிடையாது, 2வது லெவலு 3வது லெவலு அப் டு 8 லெவலுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு வருமானம் ஸ்பான்சர் இன்கம் இருக்கு. அப்ப லெவல் இன்கம் உங்களோட டைரக்ட்ல இருக்கக்கூடிய நபர்கள் யாரெல்லாம் லெவல் இன்கம் வாங்குறாங்களோ அந்த டைம் உங்களோட ஸ்பான்சர் இன்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சேரும். அப்ப பாருங்க, ஸ்பான்சர் இன்கம் அதிகமா லெவல் இன்கம் அதிகமா வருமானு நம்ம நேரடி இணைப்புல எத்தனை நபர்களை கொடுத்துருக்கோங்கிறத பொறுத்து நம்ம கால்குலேஷன் போடணும். அது மட்டும் கிடையாது, இங்க 3000 டாப் அப் ஆகும்போது, ஏன்னா 1000 எடுத்துட்டு தான் வர்றோம், 7வது 8வது நபரை கங்கா ஆக்டிவ் டேபிள்ல கொடுக்கும்போது அது 1 மடங்கா இருந்த அந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் கூடுதலா சேர்த்து 3 மடங்கா வரும்போது அதனோட வருமானம் அப்படிங்கிறது இங்க எந்த அளவுக்கு ஷோ ஆகுதுன்னு பாருங்க. அது மட்டும் இல்ல, இது நம்மளா கொடுத்து என்ட்ரானாலும் சரி, அது மட்டும் இல்ல பவானி 17,000 டேபிள்ல பாத்தீங்க அப்படின்னா 2வது நபர் வரும்போது கொண்டுட்டு வரதுல இங்க ஐடியா வந்து பிளேஸ் ஆனோம் அப்படின்னா வரும்போதே 3 மடங்கா உள்ள என்ட்ராவும். அப்ப ஏற்கனவே ஐடியா இருந்தோம் அப்படின்னா டாப் அப், அதே மாதிரி நம்ம நேரடி இணைப்புல கொடுக்கக்கூடிய நபர்களும் டாப் அப் ஆகும்போது இங்க வரக்கூடிய வருமானத்துல இருந்து ஸ்பான்சர் இன்கமா 3 மடங்கு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கால்குலேஷனை நம்ம சொல்லிக்கிட்டே போனாலும் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசிக்கிட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லை, 3வது லெவலில் பாருங்க, 27 நபர்கள் வரும்போது ஒரு ஐடி ரீபர்த் ஆகுது. ரீபர்த் ஆகக்கூடிய அத்தனை ஐடியுமே 1000 ரூபாய். ஸோ 3000 ரூபான்னு வச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இன்கம் பார்க்கறது ஸ்லோவா ஆகும். ஆனா 1000 ரூபான்னு சொன்னபடியா எல்லாத்துக்குமே ரீபர்த் ஐடியும் தனியா பிளேஸ் ஆகி குளோபல் ஆட்டோ ஃபில்லிங்ல இங்கேயும் என்ன ஆகும், எந்த இடத்துல இடம் இருக்கோ அங்க வந்து பிளேஸ் ஆகி வருமானம் பார்க்கறதுக்கு ரெடியா இருந்தாலும் முன்னாடி வந்த நபருக்கு வருமானத்தை கொடுத்துட்டு வெயிட் பண்றோம். அது மட்டும் இல்ல, 4வது லெவல்ல பாருங்க, 81 நபர்கள் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 3 ஐடி ரீபர்த் ஆகுது. ஸோ 81 கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான்னா கிடையாது, 81 / 3 போட்டு பாருங்க. ஒவ்வொரு 27 ஐடி வரும்போதும் என்ன ஆகுது, ஒரு ஐடி ரீபர்த் ஆகுது. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த 4 ஐடியும் இப்ப என்ன ஆகுது, ரீபர்த் ஆகி இந்த வருமானத்தை வாங்க போகுது. அந்த 4 ஐடியும் எப்பப்பெல்லாம் நம்ம லெவல் இன்கம் வாங்குதோ நம்மளோட ஸ்பான்சருக்கு ஸ்பான்சர் இன்கமா போகுது. அதே மாதிரி நம்ம நேரடி இணைப்புல கொடுத்த நபர்களும் இந்த இடத்துக்கு வந்து அவங்க ரீபர்த் ஐடியும் லெவல் இன்கம் வாங்கும்போது நீங்களும் ரீபர்த் ஐடிக்கு உண்டான ஸ்பான்சர் இன்கம் நீங்க வாங்குறீங்க. அப்ப யோசிச்சு பாப்பீங்க, போக போக லெவல் இன்கம் பெருசா ஸ்பான்சர் இன்கம் பெருசான்னு நம்மளுக்கு ஸ்கிரீன்ல ஷோ ஆகும் போது தான் தெரியும். ஏன்னா 70% லெவல் இன்கம் சொல்லிட்டோம், 30% ஸ்பான்சர் இன்கம்னு சொல்லிட்டோம். அதிகமா இருக்கக்கூடியது லெவல் இன்கம் தானே யோசிப்போம். அப்ப நேரடி இணைப்புல எத்தனை நபர்களை அதிகரிச்சுக்கிட்டே வர்றோமோ ஸ்பான்சர் இன்கம் அப்படிங்கிறது கண்டிப்பா பல மடங்கு அதிகரிக்கும். அப்ப எது ஓவர்டேக் பண்ண போகுதுங்கிறது அப்பதான் தெரியும் உங்களுக்கு. அது மட்டும் இல்ல, இந்த டேபிளுக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு காவேரி லெவல் டேபிளுக்குள்ள வர்றதும் ரீபர்த் ஐடியும் பாத்தீங்கன்னா அந்தந்த டேபிளை பூஸ்ட் அப் பண்ண வைக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இப்ப காவேரி லெவல் டேபிளோட 2000ல 1000 தாண்டி வருமானம் வந்துகிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா ரீபர்த் ஐடி அந்தந்த டேபிளுக்குள்ளேயே சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரிதான் இங்க என்ன இப்ப 3000 வாங்குறோமோ, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்மளா செஞ்சு வர்றது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அந்த வேலையை நம்ம செய்வோம். சிஸ்டமா வரும்போது நம்மளுக்கு டாப் அப் பண்ண வைக்கும். அப்ப கூடுதல் வருமானம் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்ல, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காவேரி லெவல் பிளான் 4000. இதுல பாத்தீங்க அப்படின்னா 4000 எடுத்துட்டு வந்துதான் உள்ள என்டர் ஆகணும் அப்படின்னா எத்தனை 1000 ரூபாய் வெயிட் பண்ணி நிக்கும் தெரியுங்களா? காவேரி கங்கா ஆக்டிவ் டேபிள்ல 9வது நபரை கொடுத்துட்டு நம்ம 10வது நபரை கொடுக்கறதுக்கு ஒரு 10 நாள் கொடுத்தோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய 1000 ரூபாய் 10 நாள் வெயிட் பண்ணும். ஆனா 10வது நபரை கொடுத்தாலும் 2000 எடுத்துட்டு காவேரி லெவல் பிளான் 4000க்குள்ள வராதுங்கிற பட்சத்தில் அந்த 1000 ரூபாயும் வெயிட் பண்ணு எங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா கங்கா ஆக்டிவ் டேபிளே அந்த 1000 கூடுதலா 2000 அப்படிங்கறது அப்படியே வெயிட் பண்ணும். இன்னொரு 10 நாள் கழிச்சு
11வது நபரை கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ கிட்டத்தட்ட ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா 30 நாள் 20 நாள் 10 நாள் வெயிட் பண்ணும். அப்ப யோசிச்சு பாருங்க, முதல் 1000 எடுத்துக்கிட்டே இங்க ஐடி வந்து பிளேஸ் ஆகுது அப்படின்னா அந்த 1000 ரூபாய் அழகா 7 லெவலுக்கு என்ன ஆகுது, டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. அப்ப அந்த 7 லெவலுக்கு வருமானம் அப்படிங்கிறது கொடுக்குறோம் அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்த டேபிள்ல எப்படியும் அதே மாதிரி தான் நம்ம டவுன்ல நம்ம டைரக்ட்ல இருக்கக்கூடிய நபர்கள் லெவல் இன்கம் வாங்கும்போது அதுக்குரிய ஸ்பான்சர் இன்கம் நீங்க வாங்குவீங்க. அவங்களோட ரீபர்த் ஐடியும் லெவல் இன்கம் வாங்கும் ஸ்பான்சர் இன்கமும் நீங்க வாங்குவீங்க. யோசிச்சு பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குதுன்னு. இங்க பாத்தீங்கன்னா உங்க ஐடிக்கு கீழே 4 நபர்கள் வரும்போது வருமானம் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்ட வருமானமா மாறுது. 7 லெவல் அப்படிங்கிறது சீக்கிரமா கம்ப்ளீட் ஆகக்கூடியது. அது மட்டும் இல்ல 3வது லெவல்ல 64 நபர்கள் வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஐடி ரீபர்த் ஆகுது. 4வது லெவல்ல 256 நபர்கள் வரும்போது 4 ஐடி ரீபர்த் ஆகுது. கிட்டத்தட்ட 5 ரீபர்த் ஐடியுமே 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு என்ன ஆகுது, ரொட்டேஷன் ஆகுது. அப்ப இதுக்குள்ளேயே பாத்தீங்க அப்படின்னா அந்த 1000 ரூபாயும் அழகா என்ன ஆகுது, டிஸ்ட்ரிபியூஷன் ஆகி வருமானத்தை அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுக்குது. அப்ப யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு இடத்துலயும் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. இதனோட வரக்கூடிய ஸ்பான்சர் இன்கம் எடுக்கிறது நம்ம 3 ஸ்டார் அச்சீவர் ஆயிருக்கணும். அப்ப கங்கா ஆக்டிவ் டேபிள்ல 12 நபர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கணும். அப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ராயல் டேபிள் ஏற்கனவே நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பாத்தீங்கன்னா முதல் நேரடி இணைப்புல 4 நபர்கள் வரும்போது ஒவ்வொருத்தருட்ட இருந்து 200 ரூபாய் 800 இன்கமா இருந்தாலும் அடுத்தடுத்த டேபிள்ல பாத்தீங்க அப்படின்னா 16 நபர்கள் வருவாங்க. அவங்ககிட்ட இருந்து 4 நபர்கள்கிட்ட இருந்து 200 அப்படிங்கறது இன்கம் 800. இதே மாதிரி அடுத்தடுத்த லெவலுக்கு போய் 13 லெவல்ல ஒவ்வொரு 4 நபர்கள்ட்ட இருந்து வரக்கூடிய வருமானம் பாருங்க எத்தனை கோடியில இருக்குன்னு பாருங்க. இதே 3 மடங்கா டாப் அப் ஆகும்போது என்ன வருமானம் அப்படிங்கறத பாருங்க. இப்படி ஒரு வாய்ப்பு. இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி 10% TDS நம்ம ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். 5% சர்வீஸ் சார்ஜ். நேரடி இணைப்புல 3 நபர்களை இணைக்கும் போது காவேரி லெவல்ல வரக்கூடிய ஸ்பான்சர் இன்கம் தாண்டி மீதி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்ல 2வது நபரை இணைக்கும் போதே ஒட்டுமொத்த இன்கமையும் நம்ம எடுத்துக்க முடியும். நேரடி இணைப்புல கங்கா ஆக்டிவ் டேபிள்ல 3000 ரூபாய் எந்தவித டிடக்ஷனும் இல்லாம நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இந்த அற்புதமான வாய்ப்பு எத்தனை இடத்துல டிராவல் பண்ணினாலும் அதை நம்ம கையில எடுத்து டிராவல் பண்ணும் போதுதான் நமக்குண்டான பொருளாதார சுதந்திரம் நம்ம கையில கிடைக்கும்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் பொறுமையா இருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். நன்றி, வணக்கம். நல்லதாய் நடக்கும்.